அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு காவல்துறையில் புதியதாக தொடங்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினை தொடங்கி வைப்பதற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்கள், காவல்துறையினுடைய தலைமை இயக்குநர் அவர்கள் மற்றும் காவல்துறையில் உள்ள மூத்த காவல்துறை இயக்குநர்கள் மற்றும் கூடுதல் இயக்குநர்கள் மற்றும் காவல்துறை தலைவர் அவர்களையும் மற்றும் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அன்போடு வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நிகழ்ச்சியிலேயே கையெழுத்திட்ட 3 முக்கியமான கோப்புகளிலே பெண்கள் பாதுகாப்புக்காக தனிப்படை உருவாக்கப்படும் என்ற அவர் கொடுத்த வாக்குறுதியை அன்றைய தினமே நிறைவேற்றி அந்த கோப்பிலே கையெழுத்திட்டார்கள். அதற்கான அரசாணையும் அன்றைய தினமே வெளியிடப்பட்டது. அதேபோன்று முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஆய்வுக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்டதும் முதல் கூட்டம் நடைபெற்றதும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்கான ஆய்வுக் கூட்டம்தான். ஆகவே தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார். அந்த வகையிலே தான் இன்றைய தினம் காவல்துறையிலே, தமிழ்நாடு காவல்துறையிலே பல்வேறு பிரிவுகள் இருந்தாலும் பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு மிகப்பெரிய பிரிவை பல்வேறு கட்டுமானங்களுடன் உருவாக்கி அதனுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு அவசரகால உதவி தேவைப்பட்டால் இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை உடனடியாக விரைந்து அவர்களுக்கான தக்க பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த சிறப்பு படை பல்வேறு இடங்களில் தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி நவீன உத்திகளை கையாண்டு பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அறிவுரை மற்றும் உத்தரவாகும். அந்த கருத்தையும் அடிப்படையில் கொண்டு இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியை தாண்டி சமூக ரீதியாக எடுத்துக்கொண்டால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பும் வளர்ச்சியை வைத்துத்தான் பொதுவாக மதிப்பீடு செய்யப்படுகின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் காவல்துறை இயக்குநர் அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையின் கீழ் அவர்கள் துவக்கி வைக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பான கம்பீரமாக அணிவகுப்பை நாம் பார்த்தோம். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு சமுதாயத்திலே ஆண்களும் பெண்களும் ஒரு பறவையினுடைய 2 சிறகுகளை போன்றவர்கள். இந்த 2 சிறகுகளும் சரியாக செயல்பட்டால் தான் இந்த பறவை பறக்க முடியும். அதுபோன்று தான் நம்மளுடைய சமுதாயத்திலே பெண்களுடைய பாதுகாப்பும் மிக மிக முக்கியம் என்பதை உணர்ந்து மகாகவி பாரதியின் வரியில் கேட்டு நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நன்னடையும் என்ற பாரதியின் வரியில் கேட்ப இன்றைய தினம் இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே துவக்கி வைப்பதில் தமிழ்நாடு காவல்துறையிலே ஒரு சரித்திரம் படைக்கும் என்பதிலே நம்பிக்கை இருக்கின்றது. பெண்களை பாதுகாக்கும் என்ற உறுதியிலே நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த சிறப்பு படையை துவக்கி வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒரு வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே பலன்களுடைய உங்கள் அத்தனை பேரையும் ஊடக நண்பர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வரவேற்று அமைவதிலே பெருமையடைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தமிழ்நாட்டின் முன்னேற்ற பயணத்தில்
பெண்களின் வீரத்தையும் பாதுகாப்பையும் பிரதிபலிக்கும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை லட்சணையை வெளியிட தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். The monogram has now been received. Ladies and gentlemen, monogram has been received by Tirumati Bhavaneshwari, IGP, Singapore Special Force, a recipient of Center of Excellence in Investigation Medal. Medal being received by Bhavaneshwari IPS from our Honorable Chief Minister. Thank you, sir. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.